வணக்கம் சென்டப்பா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து குரூப் 1 எக்ஸாம்ஸ்லாம் இன்னும் 19 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? சொல்லப்போனால் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போயே வந்து ப்ரெஷ்அப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நமக்கு குரூப் 4 எக்ஸாம்ஸும் 49 நாள் முடிஞ்சு 48வது நாள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது இல்லாமல் நமக்கு இன்னும் 127 நாளில் குரூப் 2A எக்ஸாம்ஸ், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் வர இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ கண்டினியூஸாக வந்து இப்போ ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு இப்போ அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் மெசேஜ் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்து என்னென்னு சொல்லிட்டு செக் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப கிளாரிட்டியாக இருங்க. ஏன்னா அதுதான் நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுற ஏரியா. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு உண்டான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். எப்பொழுதுமே கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 4 எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்னாலே ஃபேக்ட்ஸ். இது வந்து எதுவுமே வந்து நம்ம பொய் சொல்ல முடியாது, கதையை எழுத முடியாது. நடந்ததை தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால இதை கம்பல்சரியா படிச்சுதான் ஆகணும். நீங்களா யூகிச்சு ஒரு ஆன்சரும் பண்ண முடியாது. இதை தான் வந்து டஃப்ல கேட்பாங்க. ஒரு கொஷின்ஸ்ன்னு கேட்குறாங்க எக்ஸாம்பிள் அப்படின்னா, உங்களை மார்க் எடுக்க வைக்க கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க டைனமிக்லேருந்து கேட்க மாட்டாங்க. டைனமிக்னா என்ன, ஸ்ட்ராட்டஜிக்னா என்னன்னு தெரியும்ல? டைனமிக்னா என்ன, இப்போ நடந்திருக்கும், ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், பாலிட்டியா இருக்கட்டும், கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், அந்த 5 இயர் இது அது மாதிரி எந்தெந்த ஒரு சாப்டர்ஸா இருந்தாலும் டைனமிக்ல அது வந்து என்னன்னா மாறாது. ஓகேவா? அது வந்து அப்படியே இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க கான்செப்ட் கிளாரிட்டி மட்டும் கிடைச்சா போதும். ஸ்ட்ராட்டஜிக் போன்ற அந்த பார்ட்ல அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபேக்ட்ஸ் படிச்சாதான் நம்ம மைண்ட்ல இருக்கும். அது மேக்ஸ் மாதிரி எப்படி ஃபார்முலா எப்படி மாற்ற முடியாதோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபேக்ட்ஸ். ஒருத்தவங்க பேரு, ஒருத்தவங்க இயரு, ஒருத்தவங்க இறந்த தேதி, பிறந்த தேதி, அவங்க எழுதின புக்ஸோட நேமு, அதுக்கு இல்லாம இந்த தமிழ்நாட்டில் இந்த நிகழ்வு தான் நடக்குது, நேஷனல்ல இந்த நிகழ்வு தான் நடக்குது அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்க யூ ஹேவ் டு மர்க் அப் இட், யூ ஹேவ் டு ரீட் இட். அது சேம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒருத்தவங்க படிக்காதவங்க எப்படின்னா முன்னாடி உள்ள எக்ஸாம்ஸ்லாம் வந்து நான் எழுதிடுவேன், பாஸ் பண்ணுவாங்க. அவங்களை எப்பெல்லாம் அவங்க வந்து மார்க் குறையும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுலேயே திடீர்னு பார்த்தா 20 கொஸ்டின் 10 கொஸ்டினை கேட்டு அப்படியே ஃபுல்லா அடி வாங்கி விட்டுருவாங்க. ஓகேவா? அதுல எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் சொல்றேன் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. இன்னைக்கு உண்டான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 27ஆம் தேதி. 27ஆம் தேதியில தமிழ்நாடு நியூஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது உங்களுக்கு யாருன்னு தெரியுதா? இவங்க பெரும்படுகு முத்தரையர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி போன்ற இந்த பெல்ட்ல எல்லாமே வந்து மிகப்பெரிய பாப்புலேஷன்ல இவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க இன்னைக்கு என்னன்னா பிறந்த நாள். இவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு போஸ்டல் ஸ்டாம்பு வெளியிடுறாங்க. இதை யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், தமிழ்நாடு சேர்ந்த, அதுவும் இல்லாமல் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாரு எல் முருகன் அவர்கள் இந்த பெரும்படுகு முத்திரையருக்கு போஸ்டல் ஸ்டாம்ப் வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. நமக்கு என்ன இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா, இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்பு இது யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும், பெரும்படுகு முத்திரையர். அது இல்லாம இவங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு இல்லையா? இவருக்கு வந்து நமக்கு இதுல தெரிய வேண்டியது யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் எல் முருகன், லோகானந்தன் முருகன்கிறவர் மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ்ல இருக்காருன்னு இது ஒரு ஃபேக்ட்ஸ். அதுக்கப்புறம் பேரரசர் பெரும்படுகு முத்திரையர் அவரோட தமிழ்நாட்டுல எத்தனாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். அந்த இதுல 1350வது பிறந்த நாள். இப்போ 2025ல 1350வது பிறந்த நாள் நடக்குது பெரும்படுகு முத்திரையர். இவங்க வந்து எங்கெங்கெல்லாம் ரொம்ப ரூல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எங்கெங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயே பார்த்தாலே தெரியும். தஞ்சாவூர்ல ரூல் பண்ணியிருக்காங்க, திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், திருவாரூர், இந்த போன்ற இடங்கள்ல பெரும்படுகு முத்திரையரோட பாப்புலேஷன்ஸ் அதிகம் இருக்கு. அவங்க அதிக இடங்கள்ல ஆட்சியும் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? எந்த காலங்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 705 AD டு 745 AD. இதுலதான் வந்து சுவரன் மாறன் அண்டு பேரரசு பெரும்படுகு முத்திரையர் இவங்களோட தான் தஞ்சாவூர்ல மெயினா லேண்டா இருந்துட்டு இவங்க முத்திரையர் டைனஸ்டி என்னன்னா அவங்க அந்த கிளான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க. அந்த இதுல இவங்க ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு தான் வந்து போஸ்டல் ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க. எப்போ? அவருக்கு 1350வது பிறந்த நாளை ஒட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ் நமக்கு. ஓகேங்களா? இவர் காலத்துல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நந்திவர்மன் 2. ஓகேங்களா? பல்லவ டைனஸ்டியை சேர்ந்த நந்திவர்மன் 2ங்கிற ஒரு காலத்துல போரிட்டு வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் போயிடும். நேஷனல் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஆயுஷ் மிஷன். ஓகேங்களா? இது வந்து ஒரு அம்பர்லா ஸ்கீம். அதாவது
எப்படி வந்து இந்த ஹோமியோபதி இங்கிலீஷ் மருந்து வந்து எப்படி நம்ம வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆக்குனாங்க. அவங்க காலனியத்துவம் பண்ணி யூஎஸ்ஏ இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹோமியோபதியை வந்து இங்கிலீஷ் மருந்தை என்ன பண்ணியிருக்காங்க, நாடு முழுதும் ஃபேமஸ் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் ஒரு ஃபேக்ட் சொல்றேன். இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் எங்க இருக்கு? இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் நடக்குது இங்கிலீஷ் இதுல, அதுல வந்து சக்சஸ் ரேட் என்னன்னு தெரியும்னா வெறும் 10% தான். ஆனாலும் கேன்சர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கீமோ பண்ணு சரியாயிடும், கீமோ பண்ணு சரியாயிடும்னா அது கீமோ பண்ணுனா உயிர் பிழைக்கிற பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 3% தான். இப்போ 100 பேருக்கு கேன்சர் இருக்கு, கீமோ பண்ணா பொழைச்சிருவாங்க அப்படின்னா எத்தனை பேர் பொழைப்பாங்க அப்படின்னா 3 பேர் தான் பொழைப்பாங்க. இதுதான் என்னது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதுவே நம்ம அதாவது சித்தர்கள் காலத்துல உள்ள மருந்துகள், அப்புறம் யுனானி, ஆயுஷ் இதெல்லாம் சேர்ந்து பார்த்தோம்னா ஒரு நோயின்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் அவங்க ரெக்கவர் ஆகிற அந்த இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா, கேன்சரா இருக்கட்டும், உயிர்கொல்லி நோய் எந்த நோயா இருக்கட்டும், மலேரியா இருக்கட்டும், கலரா இருக்கட்டும், இந்த சித்த மருத்துவர் அந்த மருந்துகள்லாம் வந்து எத்தனை பர்சன்டேஜ் அவங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னா 80% மேல ரிசல்ட்டை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் எல்லாமே வந்து இங்கிலீஷ் மருந்துக்கு போறோம்? இதெல்லாம் வந்து பாக்குறப்பதான் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, 3 பீரியடா இந்த கவர்மெண்ட் நடக்குது, கிட்டத்தட்ட 15 வருஷம். ஓகே, இந்த ஆயுஷ் மிஷன் வந்து ஒரு மோடியோட அம்பர்லா ப்ரோக்ராம் மாதிரி. அதாவது இந்தியாவில் இருக்கிற இந்த மெடிசனோட இது என்னன்னா, ஆயுஷ்னா ஆயுர்வேதா, யுனானி, அப்புறம் வந்து இந்த சேஃப்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. இந்த நேஷனல் ஆயுஷ் மிஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியா பார்ட்னர்ஸ் இது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொலாபரேஷன் பண்ணி இதை வேர்ல்டு லெவலுக்கு ஆயுஷை நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இதுல ஆயுஷ் இந்தியா பார்ட்னர்ஸ் வித் WHO மெயின்ஸ்ட்ரி ஆயுஷை வந்து குளோபல் ஃபுல்லாவே இதை ஃபேமஸ் பண்ணணுங்கிறதான் இப்ப WHO-க்கு இந்தியா வந்து பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அக்ரிமெண்ட் ஆன் ட்ரெடிஷனல் மெடிசின் இன்டர்வென்ஷன்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் மெடிசின்ஸ். ஓகே, ஆயுஷ்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏக்கு மீனிங் என்னன்னா ஆயுர்வேதா. ஓகேவா? யுஐக்கு யுனானி, யூக்கு தான் யுனானி, இது வந்து சித்தா, இது ஹோமியோபதி. அதுக்கப்புறம் பிரதம மந்திரி அதாவது என்ன பண்றாங்க, PM மோடி வந்து இனாகிரேட்டட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சிஸ்டர்ஸ் நேஷன் சொல்லுவாங்க, 6 சிஸ்டர் நேஷன். அதுல வந்து நார்த் ஈஸ்ட் இன்வெஸ்டர் சமிட்டை 2025 அறிவிச்சிருக்காங்க. எங்க நியூ டெல்லியில தான். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த 4 lakh crore, ஓகேங்களா, 4 lakh crores இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல்ஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நார்த் ஈஸ்ட் இருக்கிற ஸ்டேட்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இதுல மெயினா 4 trillion அளவுக்கு யார் இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் அதானி போன்றவர்கள்லாம் 4 trillion அளவுக்கு அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரோட வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்றது, அப்புறம் ரயில் டெவலப்மெண்ட் பண்றது, டூரிசத்தை டெவலப் பண்றது, அங்க வந்து உமனுக்கு தொழில் ஏற்படுத்தி கிடக்கிறது, அப்புறம் இல்லாம அங்க தொழில் வளத்தை மேம்படுத்துன்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க அவ்வளவு நிறைந்த ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த 6 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இதை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனி ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு. ஓகேங்களா? அந்த மினிஸ்ட்ரி யார் அப்படின்னா ஜோதிந்திரயா சிந்தியான்னு சொல்லிட்டு சிம்பிளா கூப்பிடுவாங்க. இந்த சிந்தியாங்கிறவர் தான் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனோட மினிஸ்டர். ஓகேவா? இவர் என்ன பண்ணிருக்காரு, 4.3 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசலை ரிசீவ் பண்ணிருக்கிறாரு, ரைசிங் நார்த் ஈஸ்ட் சமிட்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது 4 லட்சம் கோடிக்கு அதிகமான முதலீடு திட்டங்கள் எங்க வளர்ந்து வரும் வடகிழக்கு உச்சி மாநாட்டுல. இது வந்து ஜோதிராவ் சிந்தியா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனோட மினிஸ்டர், அவர் தான் வந்து இதுல இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. இதுல எவ்வளவுலாம் வந்து யாரெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதானி குரூப், வேதாந்தா குரூப் 1.55 trillion இன்வெஸ்ட்மெண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு பண்றாங்க டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகேவா? இந்த இனாகிரேஷன் டயத்துல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடும் அதானி குரூப்பும் எவ்வளோ 1.55 trillion வேரியஸ் செக்டர்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இதுதான் இன்னைக்கு உண்டான அந்த ஹாட் நியூஸ். அதுக்கப்புறம் இவங்க யாருன்னு தெரியுதா? வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா? இவரு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட். இவரு வந்து பேர் என்னன்னா ஜெகதீப் தன்கர். ஓகேங்களா? ஜெகதீப் தன்கருங்கிறவங்க வைஸ் பிரசிடென்ட். இவர் தான் ராஜ்யசபாவோட
சேர்மனும் கூட. லைக் லோக்சபா ஸ்பீக்கர் அளவுக்கு இவருக்கு அங்க ராஜ்யசபால உரிமைகள் இருக்கு. ஓகேங்களா? அது இல்லாம இவர் வந்து கோவாவுக்கு 2 நாள் ட்ரிப்பா என்னது மே 20 to 22 வரைக்கும் போயிருக்கிறாரு. என்னென்ன அவரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிருக்காருன்னு பார்ப்போம். ஜெகதீப் தன்கர்ங்கிறவரு 3 நாள் விசிட்டா 20, 21, 22 அன்னைக்கு கோவாவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. ஜெகதீப் தன்கர் வந்து என்னத்தை இன்கிரேட் பண்ணாருன்னா 3 ப்ராஜெக்ட்ஸை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அடிக்கல் நாட்டிருக்காரு. ஃபினான்ஷியல் அவுட்லே ரூபீஸ் 3 கோடி ரூபாய்க்கு அதோட மதிப்பு. ஓகேங்களா? அதுல என்ன அப்படின்னா மர்மகோவா போர்ட்டு, அதுக்கப்புறம் 3 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் 18 கோடி ரூபாய் மதிப்புல கோவா போர்ட் ஒன்று அமைக்கிறதா அவரு சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக வேற வைஸ் பிரசிடென்ட் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கோவாவோட என்ன ஃபேக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு கோவாவோட சிஎம்ஆ இருக்கிறது பிரமோத் சாவந்த், அப்புறம் கவர்னரா இருக்கிறது ஸ்ரீதரன் பிள்ளை, அதுக்கப்புறம் கேபிட்டல் வந்து பனாஜி. ஓகேவா? இது வந்து கேபிட்டல். நமக்கு இது வந்து ஃபேக்ட்ஸ் இப்பெல்லாம் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்ல வரப்போகுதுங்கிறதுனால ஸோ நம்ம இந்த கேபிட்டலோட சேர்த்து கவர்னர் சிஎம் அதுவும் சேர்த்து பார்த்துடுறோம். அப்புறம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அப்ரூவ் த மெர்ஜர் ஆஃப் கொன்கன் ரயில்வே. கொன்கன் ரயில்வே அப்படின்னாலே அரேபியன் சி அந்த சைட்ல இருக்கும் இல்லைங்களா, அதாவது கேரளாவை எடுத்துக்கிட்டா திருவனந்தபுரத்தை எடுத்துக்கிட்டா டு அதாவது மகாராஷ்டிரா வரைக்கும், அந்த மகாராஷ்டிரா மும்பை வரைக்குமே என்ன பண்றாங்க அந்த கோஸ்டல் லைனை, ஏன்னா அங்க இருக்கிறது ஃபுல்லாவே வெஸ்டர்ன் கேட்ஸ். ஓகேங்களா? அதுல இருக்கிற ஏகப்பட்ட டனல்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட அட்வென்ச்சரஸ் இருக்கும். அது மூலயமா உள்ளெல்லாம் பூந்து நிறைய நேச்சுரல் சீனரிஸை பார்க்கறதுக்கு உண்டான ஒரே வாய்ப்பு எந்த ட்ரெயின்ல போனாங்கன்னா இந்த கொன்கன் ரயில்வே. அந்த இதுக்கு ஃபுல்லாவே கொன்கன் ரயில்வேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதை எதோட மெர்ஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இப்போ இந்தியன் ரயில்வேயோட மெர்ஜ் பண்றாங்க. அதான் இது. ஓகே, இந்த கொன்கன் ரயில்வே யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் இருக்கு. ஸோ அதுதான் சொல்றேன். இதுதான் அது. The Maharashtra government has officially launched, officially approved. என்ன பண்ணிருக்காங்க? லாங் பெண்டிங் மெர்ஜர் ஆஃப் த கொன்கன் ரயில்வே கார்பரேஷன் லிமிடெட இந்தியன் ரயில்வே கார்பரேஷன் லிமிட்டோட அட்டாச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது எப்பயிலிருந்து இந்த கொன்கன் ரயில்வே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் காலங்கள்ல இருந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது எதெல்லாம் கவர் பண்ணும் இந்த கொன்கன் ரயில்வேனா, கோவா ஸ்டேட்டு, கேரளா ஸ்டேட்டு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, இது எல்லாமே இந்த வைட்டல் கோஸ்டல் ஏரியா மட்டும்தான் இது கவர் பண்ணும். அரேபியன் சி பக்கத்துல இருக்கிற இந்த கோஸ்டல் ஏரியா மட்டும் தான் கவர் பண்ணும். இந்த இதுல இந்த கொன்கன் ரயில்வேல இந்த அங்க போற அந்த ரயில்வேல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட நேச்சுரல் சீனரியை நீங்க பார்த்து ரசிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் வந்துருவோம். என்ன இன்டர்நேஷனல் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிமா 2025. இந்த லிமா 2025 எங்க இருக்குன்னா மலேசியால. இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இண்டிஜினியஸ் டிஃபென்ஸ் ஜெட் ஏர்வேஸ் ஒன்று இது பண்ணியிருக்காங்க, ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்துல இந்தியா ஷோகேஸ் த இண்டிஜினியஸ் டிஃபென்ஸ் மிஷன் லிமா 25 லங்காவி. இதுதான் மெயின் நமக்கு ஃபேக்ட்ஸ்ல. ஓகே, இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 17th லங்காவில இன்டர்நேஷனல் மாரிடைம் அண்ட் ஏரோஸ்பேஸ் எக்ஸிபிஷன் எங்க நடக்குது? மலேசியால. நம்மளோட எல்லா எக்ஸிபிஷனும் என்னென்னலாம் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே போய் ஷோகேஸ் பண்றதுதான். ஓகேவா? இந்த இதுல இந்தியன் டெலிகேட்டட் யார் இதுல கலந்துக்கிட்டாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் டிஃபென்ஸ் சஞ்சய் சேத் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. 17th எடிஷன் லங்காவி இன்டர்நேஷனல் மாரிடைம் அண்ட் ஏரோஸ்பேஸ் எக்ஸிபிஷன் இது எங்க நடக்குது அப்படின்னா மலேசியால. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ஸ் நியூஸ். ஓகேவா? இது வந்து ரொம்ப காமெடிக்காக உள்ளதுதான், இருந்தாலும் சிந்திக்க கூடியது. இது வரைக்கும் நீங்க எங்க வேணாலும் பார்த்துருப்பீங்க. இது நிறைய காமெடிஸ்ல கூட வந்திருக்கும். மொட்டை வந்ததா கோழி வந்ததான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விஷயம் நான் தீர்வு கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து இப்போதைக்கு ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட் இதை நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் முதல்ல கோழி வந்ததா முட்டை வந்ததான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோழி தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் முட்டை வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுதான் இதுக்கு காரணம். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா ஓவர் ஸ்லீடின்ங்கிறது ஒரு என்சைம்ஸ் 17OC17. இது வந்து ஒரு புரோட்டீன். ஓகேங்களா? இந்த ஓவோசெலிடின் அவங்க ஓவோன்னு கூட வச்சுங்க. ஓகேங்களா? இந்த ஓவோசெலிடின்ங்கிறத நாம வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போகணும். இது ஒரு புரதம். இது எங்க வந்து உருவாகும் அப்படின்னா கோழிக்கு அந்த உடம்புக்குள்ளேயே கருப்பையில உருவாகும். இந்த புரதம் கோழிக்கு கருப்பையில உள்ள இருக்கும். இதனால்தான் கோழி முதல்ல தோன்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த முட்டை வந்திருக்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் கோழி இருந்திருக்கணும். கோழிக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த புரதம் வந்து அது எப்படின்னா அசிமுலேஷன் சொல்லுவாங்க. நாளடைவில் அது வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும்.
அந்த இதுல இருந்தா முட்டைகள் உருவாகி இதுல வந்திருக்கும். இப்ப இதுல வந்து ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த முட்டை உருவாகிறதுக்கு காரணமே ஓவோசெலிடின் 17OC17, இதுதான் வந்து இந்த புரதம் தான் காரணம், புரோட்டீன் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் வெளியே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த கோழி வந்ததான் முட்டை வந்ததுனா, கோழி தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, ரெண்டாவது தான் முட்டை வந்தது. இதுதான் இதுக்கு உண்டான ரொம்ப நாளுக்கு உண்டான கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ஓகேவா? அப்புறம் நம்ம சென்டம் ஆப்ல இப்போ புதுசா வந்து கோர்ஸ் ஒன்று பேட்ச் ஆரம்பிக்கிறோம். டிஎன்பிசி குரூப் 2 2A. ஓகேங்களா? இது எப்போ இருந்து ஆரம்பிக்கிறோம்னா ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த இதுல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் அட் திருவாரூர்லேயே வந்து ஆன்லைன் பேட்ச் இருக்கும், ஆஃப்லைன் பேட்ச் இருக்கும். ஓகே, இதுல வந்து 100 days சேலஞ்ச் சொல்லுவோம். இந்த 100 days சேலஞ்சு நாட் ஒன்லி ஃபார் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸுக்கும் சேர்த்து தான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல வர்ற படிக்க வரவங்க ஆளுங்களை எப்படி 10th 12th ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து உருவாக்குவாங்க மார்க்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கோ, அதே மாதிரி இதுல மார்க்ஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா எந்த ஒரு இதாக இருந்தாலும் மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கட் ஆஃப்ங்கிறது மார்க்கை சொல்றோமா, எவ்வளோ படிச்சிருக்குன்னு சொல்றோமா? கட் ஆஃப் தானே மெயின். ஸோ அப்படிங்கிறப்போ தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பரா இருக்கட்டும், டெஃபினட்டா 95 எடுக்க வைக்கிறது தான் எங்களோட டார்கெட். அதே மாதிரி மேக்ஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் எழுத வச்சு கான்செப்ட் கிளாரிட்டி பண்ண வச்சு 20+ எடுக்க வைக்கிறது தான் வேலை. அதுக்கப்புறம் இருக்கிற ஜிஎஸ்ல உங்களுக்கு 1 to 1, அதாவது அன்னைக்கே படிச்சு அன்னைக்கே எக்ஸாம் எழுதிக்கிறது. இப்போ 10th 12th பாத்தீங்கன்னா கிளாஸ்ல படிப்பாங்க, அன்னைக்கு என்ன எக்ஸாம்ஸ் நடக்குதோ அதை மறுநாள் டெஸ்ட் எழுதிட்டு தான் அடுத்த கிளாஸே போவாங்க. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறோம்னா அதுக்கு உடனே ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்கு இது பண்றதான். அப்படிதான் நாங்க இந்த வாட்டி ரெடி பண்ணியிருக்கிறோம். டெஃபினட்டா பாஸ் பண்ண வச்சிருவோம். இந்த 100 days ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் குரூப் 2A எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் மெயின்ஸுக்கும் இருக்கும், குரூப் 2Aக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும், இன்டர்வியூக்கும் ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஓகேங்களா? அது மூலயமா தான் நம்ம முனிசிபல் கமிஷனர், அப்புறம் சாஃப்ட்வேர் சப் ரிஜிஸ்ட்ராரு, அதுக்கப்புறம் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸரு, இந்த மாதிரி உயர்ந்த பொறுப்புகளுக்கெல்லாம் நம்மளால போக முடியும். நீங்க சென்டம் ஆப்ல ஜாயின் பண்ணுங்க. ஆஃபீஸர்ஸா இந்த சென்டம் ஆப் போட்டு நீங்க வெளியேறதுக்கு நான் அது தெரிவிச்சுக்கிறேன். குரூப் 2 எக்ஸாமுக்கு சீக்கிரம் அப்ளை பண்ணி நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம். அடுத்த நியூஸ் என்னன்னா எக்கானமி நியூஸ்ல ஏன் எக்கானமி நியூஸ் இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். என்ன அப்படின்னா, 4th லார்ஜஸ்ட் எக்கானமியை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நம்ம எத்தனை ட்ரில்லியன்னா, நம்ம தான் இப்போதைக்கு வேர்ல்டுலயே வந்து 4வது பணக்கார நாடு. ஓகேவா? அது பயங்கரமான நாடு. இப்ப இந்த இதுல வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, நித்தி ஆயோக் சிஇஓ சுப்பிரமணியம் சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? நித்தி ஆயோக் சிஎம் இவரு சுப்பிரமணியன், நித்தி ஆயோகோட சிஇஓ, அவர் தான் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த 4 trillion எக்கானமியை நம்ம $4 trillion எக்கானமியை நம்ம தாண்டிட்டோம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா யூஎஸ், 2வது சைனா, 3வது ஜெர்மனி. இப்ப 4வது நம்ம இந்தியா வந்துருச்சு. எதை ஓவர்டேக் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி வந்திருக்கு. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் நியூஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா பிகேம் த 4வது பாத்துங்க சர்பாசிங் த ஜப்பான் 4th லார்ஜஸ்ட் எக்கானமி. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இதுல யூஎஸ்ல எத்தனை இருக்கு? 30.507 ட்ரில்லியன், சைனாட்ட 19.21 ட்ரில்லியன், ஜெர்மனிட்ட 4.74 ட்ரில்லியன், இந்தியாட்ட 4.187, ஜப்பான்ல 4.86 ட்ரில்லியன். பட் நம்மள்ட்ட மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால நம்மள்ட்ட டெவலப்மெண்ட்டை காமிக்க முடியல. ஓகேங்களா? குரோத் இருக்கு, டெவலப்மெண்ட் நம்மளால காமிக்க முடியல. ஸோ உங்கள்ட்ட மக்கள் தொகை எல்லாம் கம்மியா இருக்கிறதுனால டெவலப்மெண்ட் ஈஸியா காமிச்சிட முடியுது. அதாவது மெட்ரோவா இருக்கட்டும், ரோட்ஸா இருக்கட்டும், சுத்தபத்தமா இருக்கட்டும், அந்த இதெல்லாம் அதுல காமிக்க முடியுது. நம்மள்ட்ட மக்கள் தொகை இவங்கெல்லாம் பாருங்க, மக்கள் தொகை ரொம்ப கம்மி, அதனால வந்து ரொம்ப டெவலப்மெண்ட்டை காமிக்க முடியுது. இதுதான் ஒரு ரீசனு. இருந்தாலும் நம்ம இந்தியா வந்து 4.187 ட்ரில்லியன்ல நார்த் இதுல வந்துட்டோம். ஓகேவா? இங்க பாருங்க, யூகே எல்லாம் வந்து நமக்கு அடுத்தது தான் இருக்கு, பிரான்ஸ் நமக்கு அடுத்தது இருக்கு, இத்தாலி, கனடா, பிரேசில், இவங்கெல்லாம் எத்தனாவது இடத்துல இருக்காங்க பாருங்க. அப்படின்னு பார்த்தா இது 5, யுனைடெட் கிங்டம் 6, பிரான்ஸ் 7, இத்தாலி 8, 9 வந்து கனடா, 10 பிரேசில். நம்ம ஃபாரின் போகணும்னு சொல்றோம். நம்மளே வந்து மிகப்பெரிய எக்கனாமியில இருக்கோம். நம்ம ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டா ஒன்று யூஎஸ்க்கு ஆசைப்படணும், சைனாக்கு போகணும், இல்லை ஜெர்மனி போகணும். ஏன்னா நம்மளோட இதுல அவங்க தான் இருக்காங்க. ஆனா கம்பேர் பண்றப்போ இந்த கனடா, யூகே, லண்டனு இதெல்லாம் வந்து ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்புலேஷன் கம்மி, அவங்களால டெவலப்மெண்ட் காமிக்க முடியுது, குரோத் இருக்கு. நம்மள்ட்ட குரோத் இருக்கு, டெவலப்மெண்ட் ஏன் காமிக்க முடியல அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், சோசியல் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், எக்கனாமி டெவலப்மெண்ட்டை ஏன் காமிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்புலேஷன்ஸ் அதிகம். நம்ம தான் இப்போ பாப்புலேஷன்ல அதிகம். இது பாருங்க, பார்க்கவே ஃபன்னியா இருக்கா?
இது என்ன அப்படின்னா என்எல்சி, ஓகேங்களா? என்எல்சி இந்தியா லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்னத்தை வெளியிட்டிருக்காங்க. அது பேர் என்ன அப்படின்னா நியோன், ஓகேவா? நியோன்கிற ஒரு மஸ்கட்டை வெளியிட்டிருக்காங்க, ஓகேங்களா? இது எப்போ 69th ரைசிங் டே செலிப்ரேஷனுக்காக இதை வெளியிட்டிருக்காங்க. இந்த கிரியேட்டிங் பெர்லின் ஃபார் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மீனிங், ஓகேங்களா? என்எல்சி அன்வீல் த மஸ்கட் டியூரிங் 69th ரைசிங் டே. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்துடும். இது என்ன அப்படின்னா கேலோ இந்தியா பீச் கேம் நடந்துச்சு இல்லையா, அந்த இதுல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா மணிப்பூர். இந்த மணிப்பூர் கிளின்ச் த மகாராஷ்டிரா செகண்ட், நாகாலாந்து செலிபிரேட் த ஃபர்ஸ்ட் போடியம் டிபேட், ஓகேங்களா? இதுல என்னன்னா கேலோ இந்தியா பீச் கேம்ல 2005 மணிப்பூர் தான் டாப் மெடல் டேலியில டாப் வந்திருக்காங்க. மணிப்பூர் எத்தனை மெடல்னா 14 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. இந்த கேலோ இந்தியா பீச் கேம் 2025 எங்க நடந்ததுன்னா டாமன் அண்ட் டையூ போன்ற இதுல நடந்துச்சு. நம்ம லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட பார்த்தோம். இந்த மணிப்பூர் இதை மகாராஷ்டிரா 2வது, நாகாலாந்து 3வது, ஓகேங்களா? இதுல என்னென்னு பாத்துருவோம். இந்த கேலோ இந்தியா பீச் கேம்ல மணிப்பூர் எத்தனை இதுன்னா மொத்தம் 14 மெடலு. இதுல 5 கோல்டு மெடலு, 6 சில்வரு, பிரான்ஸ் 3. மகாராஷ்டிரா 2வது, நாகாலாந்து 3, 4 ஹரியானா, ஓகேவா? இதுல மெடலை வச்சு எப்படி நம்ம இது பண்றாங்க அப்படின்னா, நீங்க நினைக்கலாம் 20 மெடல் மகாராஷ்டிரா இருக்கு, இது எப்படி 2000 வந்துச்சுன்னா கோல்டு தான் கணக்கு, அடுத்த சில்வர் தான் கணக்கு. சில்வர் பாத்தீங்கன்னா அவங்க 6 வாங்கியிருக்காங்க, கோல்டு 5 வாங்கியிருக்காங்க. இவங்க 5 தான். ஒரு சில்வர்னால அவங்க 2வது போயிட்டாங்க, இவங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் இன்னைக்கு என்னென்னு பாத்துருவோம். இன்னைக்கு உள்ளான இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்னைக்கு யாரோடனா ஜவஹர்லால் நேரு இறந்த நாள், ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு இறந்த நாள், ஓகேவா? மே 27 சிக்னிபிகன்ட் டேஸ். அதுக்கப்புறம் கோல்டன் கேட் பிரிட்ஜ் ஓபன் பண்ண நாள் இன்னைக்கு தான், 1937. அதுக்கப்புறம் வால்டர் டிஸ்னி இருக்கு இல்லைங்களா, அதுல 3 லிட்டில் பிக்ஸை ஆட் பண்ணதும் 1933, அதுவும் இன்னைக்கு தான். அதுக்கப்புறம் ட்ரீட்டி ஆஃப் கோப்பன்ஹேகன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணதும் 1660 இயர்ல பண்ணதும் இதுதான். இது இன்னைக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் டேஸ். ஹிஸ்டரி ஆஃப் டே வரைக்கும் எல்லாருமே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ்ல பாத்துருவோம். ஸ்கீம்ஸ்ல என்ன அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதை இன்னைக்கு பாத்துருவோம். இதுல டாக்டர் முத்துலட்சுமி, ஓகேவா? பெண்கள் அதிகாரம் அளித்தல், டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம். இது நம்ம தமிழ்நாட்டுல கொடுக்குறாங்க. இது ஏழை கர்ப்பிணி பெண்களுக்காக, தாய்மார்களுக்காக நிதி உதவி வழங்கும் திட்டம். எவ்வளவு நிதி வழங்குறாங்க அப்படின்னா 18,000 ரூபாய். எப்படி தருவாங்க அப்படின்னா மொத்தம் 10 மாசம் அப்படி இருக்குன்னா நீங்க கர்ப்பமான பிறகு 3 மாசத்துல 1, அதுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு 3 மாசத்துல 1, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு 3 மாசத்துல, இது எல்லாத்தையும் பிரிச்சு 6000, அதாவது 4000 உங்களுக்கு பிரிச்சு வழங்குவாங்க. லாஸ்டா ஃபைனலா உங்களுக்கு வாங்குறப்போ 2000 ரூபாய் உங்களுக்கு கைக்கு வரும். இது நீங்க லோக்கல் பஞ்சாயத்துல போயிட்டு நீங்க கேட்டீங்கனாலே இது வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா சுகாதார நிலையமே உங்களை அணுகுவாங்க, ஓகேவா? இது டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம். இந்த திட்டத்துக்கு இதோட எவ்வளவு அமௌண்ட்னா 18,000 ரூபாய் இதுல வழங்கப்படும். அது இல்லாம அதை விட எல்லா சத்து பொருளும் சரி, குழந்தைகளுக்கு தாய்மாருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க, சானிடரி நாப்கின் வரைக்கும். அதுக்கப்புறம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டம் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக இருக்கு. நிலையான வைப்பு தொகை மூலம் பெண் குழந்தைக்கு நிதி உதவி வழங்குகிறது. அப்படின்னா இந்த சுகன்யா சமரிதி யோஜனா மாதிரி எப்படி குழந்தை பிறந்தோன்னா மாசம் 1000 ரூபாய் போடுறங்கிற மாதிரி இவங்க ஒரு அமௌண்ட்டை அந்த குழந்தையின் பேர்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்லை பேங்க்லயோ போட்டு வர்ற பணத்தை, வட்டி பணத்தை வச்சு அவங்களுக்கு ஃபியூச்சர்ல கல்விக்காகவோ திருமணத்துக்காகவோ செலவு பண்றதுதான் இது. அந்த இதுக்கு பேர் என்னன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். அதுக்கப்புறம் மூவூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். அதாவது தாலிக்கு தங்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல என்ன அப்படின்னா பெண்களின் திருமணத்திற்கு நிதி உதவி வழங்கும் திட்டம் இதுதான், ஓகேங்களா? இதுல எத்தனை பவுன் கொடுக்குறாங்க அப்படின்னா புடவையும் கொடுக்குறாங்க, அட் த சேம் டைம் 1 பவுன் நகையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு 40,000 பணம் வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஈவிஆர் மணியம்மையார் நினைவு. இது என்ன அப்படின்னா ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம், ஓகேங்களா? ஏழையா இருப்பாங்க, அவங்களுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க, இல்ல அம்மா இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒண்ணு இதுல இருப்பாங்க. அட் த சேம் டைம் சிங்கிள் மதரும் உண்டு இதுல. அதுவும் இல்லாம விதவை யாருன்னா இப்ப ஏழையில சின்ன பிள்ளையிலேயே விதவை ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு மறுவாழ்வு அமைச்சு தர்றதுதான் இந்த திட்டத்தோடது. அதுக்கு பேர் என்னன்னா ஈவிஆர் மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம். ஏழை விதவைகளின் திருமணத்திற்கு நிதி உதவி வழங்குறதா இது, ஓகேவா? இந்த ஒரு உமன் எம்பவர்மெண்ட் திட்டத்தை நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு
இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.